அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பஞ்சமி திதி சாயங்காலம் 3:17 வரை, அதற்கு மேல் சஷ்டி திதி, பரணி நட்சத்திரம், சந்திராஷ்டமம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9லிருந்து 10:30 வரை, நல்ல நேரம் 8 to 9 காலையில், 10லிருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:30 வரை. இன்றைக்கு அணிய வேண்டிய உடையின் நிறம் சிவப்பு. தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு அல்லது டார்க் அண்ட் ஷேடோ, அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு போடுற கலர் இருக்கு இல்லையா, டபுள் கலர், அதை தவிர்த்து விடலாம். சாப்பிட்றது பொட்டாட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு, மொச்சை போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சியில் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்க்கலாம். ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதம் துவக்கத்தில் பிறந்தவர்களுக்கு மனைவியரிடையே கருத்து வேறுபாடு கொள்பவராக இருப்பார். மன மகிழ்ச்சியான இல்லறம் நடத்த இயலாதவராக இருப்பாய். கணவனும் மனைவி கருத்து வேறுபாடு வந்த பிறகு இல்லறம் மகிழ்ச்சியாக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பிற்பாதையில் பிறந்தவர்கள் அழகும் அங்கலட்சணமும் கொண்ட மாதை மணந்து வாழ்பவராக இருப்பார். இவர்கள் அனைவரும், அதாவது முற்பாதியில் பிறந்தாலும் பிற்பாதியில் பிறந்தாலும் அரசாலும் பூர்வீகத்தாலும் ஆதாயமடைபவராக இருப்பார். பூர்வீக பலனும் இருக்குது, கவர்மெண்ட் ஆதாயமும் இருக்கிறது. எடுத்த காரியத்தை முடிக்க முயல்பவராகவும் வாழ்வார். எப்பவும் ஒரு காரியத்தை எடுத்தால் அதை ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியிலேயே இருப்பவராக இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஏதாவது சில்லறை தொந்தரவு வந்து கொண்டே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் எவ்வளவு இருந்தாலும் அந்த எஃபர்ட்ஸ், அந்த முயற்சிங்கிறது இல்லை, அக்கறை என்பது அவ்வளவாக இல்லை. அன்னையின் உடல்நிலை ஓரளவு பரவாயில்லை. புதிய வாகனம் வாங்கப் போகின்றீர்கள். உடல் ஆரோக்கியம் ஓகே, நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. பெற்றோர் ஆரோக்கியமாக இருக்கின்றனர். பழைய நண்பர்களை சந்தித்து நாளாகிவிட்டது. அதே மாதிரி உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இன்னும் கிடைக்கவில்லை. வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நற்செய்தி இன்னும் வந்து சேரவில்லை. கணவன் மனைவி உறவு மாத்திரம் பரவாயில்லை, நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. பணவரவு, நண்பர்கள் உதவி, பெரியோர்கள் மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. கல்வி கேள்விகளில் மனம் ஈடுபடுகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினாலும் நல்ல பலனே உண்டாகின்றது. அடுத்து கடகராசி. இன்றைய பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஓரளவு லாபம் வருகிறது. பார்ட்டி, விருந்து போன்ற நிகழ்ச்சிகளை செல்கின்றீர்கள். அதாவது நிகழ்ச்சிகளுக்கு அட்டன் பண்ணுறீங்க. அதே மாதிரி மனைவி மக்கள் மகிழ்ச்சி, பொருள் வரவு உண்டாகின்றது. உறவினர்கள், நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கின்றது. அடுத்து சிம்மராசி. பகைவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகின்றது. அதாவது பொருள் வரவு ஓரளவு பரவாயில்லை, வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கெட்ட பெயர், அவமானம் முதலியவை வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தகப்பனாருக்கு
உடல் நிலை கொஞ்சம் டல்லாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து கன்னிராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். அதனால் இந்த ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் பக்கம் செல்ல வேண்டாம். புதிய முயற்சியிலும் ஈடுபடாமல் இருந்து கொள்ளுங்கள். பெரியோர்களை சந்திப்பது, தூர பிரயாணம் போன்றவற்றை தவிர்க்கவும். மனைவி மக்களுடன் கூட சச்சரவு உண்டாகின்றது. உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகிறது. பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றால் லாபம் வருகிறது. பிரயாணங்களினால் நல்ல பலன் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. பொழுதை இன்றைய பொழுதைய ஜாலியாக இன்பமாக கழிக்கின்றீர்கள். ஆனால் செலவை பற்றின கவலை இல்லை. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பொருளாதார துறையில் முன்னேற்றமும் மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளுமே நடக்கின்றன. புது புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். நல்ல பெயர் கூட கிடைக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. மக்களை பற்றிய கவலை உண்டாகிறது. திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது தள்ளி போகின்றது. மனதில் தேவையில்லாத கவலை ஏற்படுகின்றது. குடும்பத்தில் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், மருத்துவ செலவு அதிகமாகின்றது. மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கிறார்கள். அடுத்து மகர ராசி. புதிய வீடு, வாகனம், நிலம் வாங்க முதல் அடி எடுத்து வைக்கிறீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. மாணவர்களுக்கு மனம் கல்வியில் பூரணமாக ஈடுபடுகிறது. வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கிறது. அடுத்து கும்பராசி. பொருள் வரவு பரவாயில்லை. உத்தியோகம் செய்யும் சிலருக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. டிரான்ஸ்ஃபருக்காக ரொம்ப முயற்சி பண்ணிங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. புதிய ஆடை அணிகள் சேர்கின்றன. நண்பர்கள் உறவினர்களுடன் பார்ட்டிக்கு செல்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கின்றது. அடுத்து மீனராசி. இன்றைக்கி பல நன்மையான செய்திகள் கிடைக்கின்றன. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கௌரவம், அந்தஸ்து, மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. அதே சமயம் கௌரவத்திற்காக பணமும் அதிகம் செலவாகிறது. சில செலவுகளை செய்து தான் தீர வேண்டும். அதில் நம்ம கஞ்சத்தனம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வகையில் செலவாகிறது. ட்ரேடிங், ஸ்பெக்குலேஷன் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சிங்கிறது தற்போதைய கிரக நிலையை பற்றி சொல்வது 25% பலன் தான் சொல்லுவோம். நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கும். முழு விவரமாக உங்களோட ப்ரொஃபஷனு, குடும்ப வாழ்க்கை, குழந்தைகளோட எதிர்காலம், உங்களோட எதிர்காலம், சொந்த வீடு வாங்க முடியுமா, எப்படி என்ன ஏது, இல்லை அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் ஏதாவது தலைவர்களோட கருணை பார்வை கிடைக்குமா, சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு உங்கள் படம் ஓடுமா ஓடாதா, லாபம் வருமா, எல்லா விதமான விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 9740846466 நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.